நேராய் நம்முடைய சிந்தனையை திரும்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 4வது வசனம். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாய் அழகு பார்க்கிறவர். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். உன்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். உன்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். வாழ்வின் வசந்தங்கள் வாடி வதங்கி விடும். வாழ்வின் வசந்தங்கள் வாடி வதங்கி விடும். வல்ல இயேசுவினால் உன் வாழ்வு மலர்ந்துவிடும். வல்ல இயேசுவினால் உன் வாழ்வு மலர்ந்துவிடும். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்களை மீட்டு ரட்சித்து நம்முடைய பிள்ளையாய் எங்களை அழகு பார்த்து இம்மட்டும் கிருபையாய் எங்களை நடத்தி வருகிறீர். அதற்காக நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். என் ஜனங்களை மீட்கிற நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் சீக்கிரமாய் வந்தது என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, கடைசி காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வருகையும் சீக்கிரமாக இருக்கிறபடியால் உம்முடைய ஜனங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய ஜனங்களை உம்பட்சமாய் சேர்க்கிற அந்த நாளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். வார்த்தைகளை தந்தங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நீதியை சரி கட்டுகிறவர் கர்த்தர். நீதியை சரி கட்டுகிறவர் கர்த்தர். அந்த சரி கட்டும் நாளை கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். சோதனம் என் மனதில் இருக்கு. நீதியை சரி கட்டி அவருடைய நீதிக்கு அவருடைய செய்கைக்கு தக்க பலன் என் கூட வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த நீதியை சரி கட்டி தம்முடைய ஜனங்களை தன் பட்சமாய் சேர்க்கிற நாள் அவருடைய மனதில் இருக்கிறது. அந்த நாள் சீக்கிரம் வந்து கொண்டே இருக்கிறது.
ஸ்தோத்திரம். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆண்டவர் சொல்றாரு, இனி கால தாமதம் இல்லை, என் வருகை சீக்கிரம். என்னுடைய மனதில் இருந்த தீர்மானங்களை, என் பிள்ளைகளை என் ஜனங்களை என் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளுகிற அந்த வருடத்தை குறித்து என் மனதில் இருந்தது. அதை நான் ஜனங்கள் மத்தியில் நடப்பிக்க போகிறேன் என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவுக்கு என்ற புஸ்தகத்தை எடுங்க. ஆகவு 3வது அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை படிங்க. ஆகவு 3வது அதிகாரம் 4, 5, 6 வசனம். கொஞ்சம் 1 by 1 ஆச்சு. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. நம்மை மீட்டு ரட்சித்து அவரோடு கூட நம்மை இணைக்க போகிற ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய முகம் எப்படி இருக்குதான்? சூரியனை போல பிரகாசமாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு அவருடைய சமூகத்தில் வைக்க போகிறார். அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சூரியனை போல பிரகாசமா இருக்கிறார். அந்த பிரகாசத்துக்குள்ள நம்மை அழைத்து கொண்டு போறார். அல்லேலூயா. உலகத்தில் பிசாசு நமக்கு இருள் கொண்டு வருவான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறேன். இருளை போக்கும்படி நித்திய வெளிச்சத்தை தரும்படி இந்த உலகத்தில் வந்தேன். ஆனா பரலோகத்திலேயும் நான் சூரியனை போல பிரகாசமான அந்த வெளிச்சத்தில் நான் இருக்கிறதுனால என் பிரகாசம் சூரியனை போல இருக்கு. என் ஜனங்களும் என்னோடு கூட பிரகாசமா இருப்பாங்க. அல்லேலூயா. பூமியில நம்ம பயந்து இருக்கலாம், இருளை பார்த்து பயப்படலாம். ஆனா ஆண்டவருடைய வருகையில அவர் சூரியனை போல பிரகாசம் உள்ள தேவன். அவர் வருகையில அவரோடு கூட காணப்படும் பொழுது அவருடைய ராஜ்யத்தில் நாம எப்படி இருப்போமா? பிரகாசமா இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். அவங்கன்னு சொல்லி வயசானவங்க, அழகு இல்லாதவங்க, அழகுள்ளவங்க, வெள்ளை இருக்கிறாங்க, கருப்பா இருக்கிறாங்க, அப்படி ஒண்ணுமே கிடையாது. பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட எல்லாருமே ஒரு ஏஞ்சல்ஸ்களை போல, இளமையான ஏஞ்சல்களை போல, நல்ல ஹெல்த்தியாய் பிரகாசமானவர்களை போல காணப்படுவார்கள். ஏன்னா இயேசு பிரகாசமானவர். அதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. ஸ்தோத்திரம். அத ஒளி கதிர்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்த, அவருடைய சத்துவங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமம், அவருடைய ஸ்தோத்திரம் மிகுந்த ஆரோக்கியம் எப்படி மறைந்திருந்தது. அப்போ நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ள கடந்து போகும் பொழுது அவருடைய சத்துவங்களையும் அவருடைய பராக்கிரம வல்லமையையும் கர்த்தர் நமக்கு தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 5வது வசனத்தை படியம்மா. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. கவனிங்க, அவருக்கு முன்பாக கொள்ளை நோய். ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக இப்படிப்பட்ட கொள்ளை நோய், எரிபந்தமான காய்ச்சல். ஸ்தோத்திரம். ஒரு பலவீனம் மாறினா இன்னொரு பலவீனம் பூமியில வந்துட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு சளி, இருமல், ஜுரம், சின்ன பிள்ளைகளுக்கு காய்ச்சல், எந்த பிள்ளைகளை எடுத்தாலும் ஜுரம்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அப்போ கடைசி நாட்களில் ஸ்தோத்திரம்
கர்த்தருடைய பிள்ளைகள் பிரகாசமாக தான் இருப்பாங்க. ஆனால் தேவனை ஆராதிக்காத பிரஜாதி மக்கள் இருளுக்குள்ள தான் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய். எல்லாரும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளும் உலகத்தானே எல்லாரும் வாழ்றோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? உலகத்தில் கொள்ளை நோய் வந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, பஞ்சங்கள் வந்தாலும் சரி, பூமி அதிர்ச்சி வந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரலோக நிச்சயம். இந்த உலகத்தில் ஒரு முடிவு உண்டானாலும் கூட இயேசுவோடு கூட பரலோகத்தில் உன்னதத்தில் அவரோடு கூட பிரகாசமாய் நாம் காணப்படும்படியான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தானுக்கு அப்படி அல்ல. உலகத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்கன்னு அதோட முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். நேற்று முந்தின நினைக்கிறேன் பயங்கரமான பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டு இந்த தேசத்தில். அந்த பயங்கரமான பூமி அதிர்ச்சி உண்டாகி லட்சக்கணக்கான ஜனங்க மாண்டு போய் அவங்களுடைய உடைமைகள், சொத்து சுகங்கள், ஆமாம், ஏராளமான மக்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சு அவங்கள சோத்திரம் மீட்டெடுக்க முடியாமல் உடைமைகள் தொலைஞ்சு கட்டிடங்கள் இணைஞ்சு எல்லாமே மண்ணோடு மண்ணாக போயிடுது. அவங்க யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக கொள்ளை நோய், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், ராஜ்யத்துக்கு ராஜ்யம், மனிதர்களுக்கு மனிதர், இப்படி எழும்பி பல சோதனைகள் பூமியில் வரும். இவைகளெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்குது. வேதனைக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகள், வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகள், பரலோகத்தில் தேவனோடு சேர்ந்திருக்க போகிற பிள்ளைகள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை பூமியில் மற்றவர்களுக்கு உண்டாகிற சூழ்நிலை நம்மை சேர்த்து இந்த பூமியில் ஒரு அசம்பாவிதம் வருதுன்னு சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரலோக நிச்சயம். பரலோகத்தில் தேவனோடு கூட காணப்படுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் பூமியில் பிரஜாதி மக்களுக்கு அந்த பரலோகம் கிடைக்கும், இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகலான்னு சொல்லி அந்த நிச்சயம் கிடையாது. அவங்க மண்ணில் சரிந்தாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவனுடைய வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பதாக கொள்ளை நோய் சென்றது, அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். அடுத்த 6வது வசனத்தை சொல்லுமா? அவர் நின்று பூமி அதிர்ச்சியினால மலைகள், குன்றுகள் எல்லாம் சாய்ந்து விழுந்தது, எல்லாமே அதிர்ந்து போனது. ஸ்தோத்திரம். அவர் பூமியை அளந்தார். ஆண்டவர் ஒரு செகண்டில் பூமி அழைப்பாராம். கவனிங்க, ஆண்டவருடைய கரத்தினுடைய நீட்டம் இவ்வளோன்னு சொல்லி இன்னும் நிர்ணயம் பண்ண முடியல. அவர் ஸ்தோத்திரம் எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவன் பூமியின் கடைமுனை மட்டும் இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கணும்னா அவருடைய கரம் எவ்வளவு நீட்டப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆண்டவர் கரத்தை வச்சு தான் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவருடைய கரம் அவ்வளவு நீட்டப்பட்டுகிற கரம் ஒரு செகண்டில் பூமி அளப்பார். ஸ்தோத்திரம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுங்க, 2வது அதிகாரம் 6-7 வசனத்தை படிங்க. எட்டாவது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்,
கொஞ்சம் காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் தான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வரும் பொழுது, ஆண்டவர் வருகிறதுக்கு முன்னாலே என்ன செய்வாராம்? பூமியை அசைக்க பண்ணுவார். பூமியும், ஸ்தோத்திரம், கொஞ்சம் காலத்துக்குள்ள ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். அவர் படைத்தது, அவர் தான் படைச்சார். பூமியையும் வானத்தையும் சமுத்திரத்தையும் படைத்த தெய்வம் மீண்டும் அதை ஒரு தரம் கூட அசைக்க செய்து, ரீஃபார்ம் என்று சொல்லப்பட்டு, மீண்டும் அதை அசைக்க செய்து மறுபடியும், ஸ்தோத்திரம், ஒரு ரீஃபார்ம் பண்ண போறார். அது எப்படின்னா, நியாய தீர்ப்பின் நாட்கள் முடிந்த பிறகு. அதுக்கு முன்னால ஆண்டவருடைய வருகை மணவாளனா வருவாரு. அடுத்தது நியாயாதிபதியாய் வருவார். அதுக்கு பிற்பாடு, ஸ்தோத்திரம், வெள்ளை சிங்காசனம் உண்டாகும். ஆண்டவர் நிரந்தரமான தீர்ப்பை கொடுத்து பூமியை மீண்டும் இரண்டாவது அதை அசைக்க செய்து ரீஃபார்ம் உண்டாகும்படியாக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அதனால நம்ம ஆண்டவருடைய வருகை மணவாளனுடைய வருகையாய் காணப்படும் பொழுது அந்த வருகையிலே நம்ம எல்லாம் காணப்படணும். அதுக்காக தான் நம்ம ஒருங்கணும், ஆயத்தப்படணும். ஸ்தோத்திரம். மணவாளன் எப்படி வருவார்? சகல ஆயத்தத்தோட ஒரு மணவாட்டியை மணந்து கொள்ள அவர் கரெக்டாக வருவார். மணவாட்டி எப்படி இருக்கிறா? மணவாட்டி கொடுக்கப்பட்ட சகல அந்த ஒருக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா பொருட்களையும் போட்டு ஒருக்குவாங்க. அந்த ஒருக்கமான ஆவியின் கனிகளை கொண்டு அந்த மணவாட்டி ஒருக்கம் செய்யப்பட்டு ஆயத்த நிலையில காணப்படணும். ஆண்டவர் விரும்புகிறது, ஸ்தோத்திரம், ஆயத்தமான மணவாட்டி, கனிகளை கொடுத்த மணவாட்டி. அந்த மணவாட்டியை தான் ஆண்டவர் மணந்து கொள்ள வரப்போகிறார். மணவாட்டி சபை. ஸ்தோத்திரம். அந்த சபையில நம்ம எல்லாரும் காணப்படுகிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வருகையில காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஏழாவது வசனம், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், அந்த ஆலயத்தின் மகிமையினால் நிரப்ப பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகல ஜனங்களும் ஒத்துக்கொள்ளுகிற உன்னதமான தேவன் அவர் மணவாளனாய், ஸ்தோத்திரம், சர்வ வல்லமுள்ள தேவனாய் நியாய தீர்ப்பின் நாட்களில் அந்த மூன்றாவது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பாய் வரும் பொழுது அத்தனை பேருடைய கண்களும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 8வது வசனம், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. இன்னைக்கு நிறைய ஜனங்க எல்லாம் சேர்த்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆண்டவருடைய வருகையில் அவைகள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்களாம்? வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், தூக்கி எறிஞ்சு எங்களுக்கு பாதுகாப்பை கொடு, இவைகளெல்லாம் இது வீண். இப்போ வெள்ளியினால சிலை செய்து வச்சிருப்பாங்க, பொண்ணுனால சிலை செய்து வச்சிருப்பாங்க, லோகங்களினால சிலை செய்து வச்சிருப்பாங்க. அவைகளெல்லாம் ரகசிய அறைக்குள்ள பத்திரமா வச்சு கும்பிட்டுட்டே இருப்பாங்க, சாமி கும்பிடுறேன்னு சொல்லி. ஆண்டவருடைய வருகைக்கு பிறகு, இந்த மணவாளனுடைய வருகைக்கு பிறகு உபத்திரவத்தின் காலங்கள், அந்த நாட்களில் இவங்க சோதனை தாங்க முடியாம, உபத்திரவத்தை தாங்க முடியாம, இந்த வெள்ளியினாலையும் பொன்னினாலையும் லோகத்தினாலையும் செய்யப்பட்ட விக்கிரகங்களை பார்த்து, நீ இனி எங்களுக்கு தேவையில்லை, நீ எனக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்ட, என்னுடைய உள்ளத்தில் சமாதானத்தை கொடுக்க மாட்ட, குடும்பத்தில் சந்தோஷத்தை தரமாட்ட, நீ இது தேவையில்லைன்னு சொல்லி என்ன செய்வாங்க? சோதனம் நடு தெருவில் எறிவாங்க, ரோட்டில் எறிவாங்க. அந்த நாட்கள் வரப்போகிறது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, பொண்ணு என்னுடையதப்பா, தங்கமும் என்னுடையதான், லோகங்களும் என்னுடையதான். சோதனை இன்னைக்கு ஜனங்க என்ன செய்தாங்க, அதெல்லாம் எடுத்து வச்சு சிலை செய்து ரகசிய அறால வச்சு கும்பிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, இது என்னுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம். கர்த்தருடைய பிள்ளைகள் இதில் வாஞ்சி வைக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது, கீழானவைகளை நீங்க நாடக்கூடாது, மேலானவைகளை நீங்க நாடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா கீழானவைகள் இவைகள் எல்லாம் ஒரு நாள் நம் கையை விட்டு போய்விடும், ஒரு நாள் நம்மை ஏமாற்றி விடும். இல்லைன்னா நம்ம உதறி தள்ள வேண்டிய இருக்கும். நாம் இவைகளெல்லாம் விட்டுட்டு பரலோகம் போக வேண்டிய இருக்கு. அதனால இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ காலங்கள் இருக்கிற வரையிலும் ஏதோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல நாட்டம் வைக்க கூடாது, அதுல முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, கீழானவை தேடாதப்பா, மேலானவை தேடு. மேலானவை தேடினேன்னா இயேசுவோடு கூட பிரகாசமான ஒளியில நித்திய நித்தியமாய் வாழலாம். நீ கீழானவை நாடினேன்னா கொஞ்சம் காலம்தான், பூமியோடு போக வேண்டிய இருக்கு. அதனால மேலானவை நாடினால் நித்திய நித்தியமா இயேசுவோடு கூட பிரகாசமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். ஸ்தோத்திரம். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். செப்பனியாவின் புத்தகத்தை எடுங்க. செப்பனியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14-15 வசனங்கள். என்ன சொல்லப்படுது? கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். ஸ்தோத்திரம். என்னதான் பலசாலி, என்னால முடியும், என்ன எல்லாமே என்னால சேர்த்து வைத்திருக்கிறேன், சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம். நல்ல பலசாலியிலிருந்து செல்வங்களை சேர்க்கிறதிலிருந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பயங்கர பராக்கிரமசாலி முதலாவாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். ஏன்னா கர்த்தருடைய நாளில் எல்லாத்தையும் விட்டு போகணும். ஆண்டோடைய வருகை சீக்கிரம், அவருடைய நாள் சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டோடைய நாள் என்பது ஸ்தோத்திரம் உலகத்தின் முடிவு. இல்லைன்னா ஸ்தோத்திரம் இந்த பூமி அதிர்ச்சி, பூகம்பம், அதெல்லாம் வருது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதா இந்த சோதனை நடக்குது. ஆண்டவருடைய வருகை என்று சொல்லும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போக போறோம். ஆனா உலகத்தான் எல்லாத்தையும் விட்டுற வேண்டியதுதான். ஆனா அந்த நாளை குறித்து பயங்கர பராக்கிரமசாலி, பூமியில தன்னால் ஆகும், என்னால முடியும், நான் சாதிக்க முடியும், நான் பலசாலி, என்னால மிஞ்சி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த பலசாலி கூட கர்த்தருடைய வருகை நாளை குறித்து பயப்படுகிறவனாய் காணப்படுகிறான். 15வது வசனம். அந்த நாள் உக்கிரகத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கவுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். ஆண்டவருடைய வருகையில் கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட நாளாய் மாறுதுன்னு பாருங்க. தேசம் உலகம் எப்படி போகுதான். அந்த நாள் உக்கிரகத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கவுமான நாள். யாரும் சரியா வேலை செய்ய முடியாது, சரியா செயல்பட முடியாது, நிர்வாகத்தை சரியா நிர்வகிக்க முடியாது. சோத்திரம். அப்படிப்பட்ட சோத்திரம் உக்கிரகமான நாள், பயங்கரமான இக்கட்டும்
இடுக்கோமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள். அழிவும், பூமியில பயங்கரமான அழிவையும் பாழ்கடிப்பும் உண்டாக்குற நாள். அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பு மந்தாரமான நாள். யாரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. சோத்திரம். யாரும் கிரியை செய்யக்கூடாது. இந்த உலகத்தில் எந்த மனிதர்களும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. ஆண்டவருடைய வருகையிலே இப்படிப்பட்ட பயங்கரமான அசம்பாவிதங்கள் எல்லாம் நடந்து யாரும் கிரியை செய்ய முடியாத ஒரு சூழல் பூமியில உண்டாகும். அந்த அப்படிப்பட்ட நாள் சீக்கிரமாய் வந்து கொண்டு, அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? சீக்கிரமா ஆயத்தப்பட்டு ஆண்டவருடைய வருகைக்கென்று நம்ம ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். சோத்திரம். மத்தேயு சீக்கிரமா எடுங்க. மத்தேயு 24வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 24 6, 7, 8 வசனங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. சோதரம். பல இடங்களில் யுத்தங்கள், பலவிதமான சோதரம், பூமி அதிர்ச்சிகள், ராஜ்யத்துக்கு ராஜ்யம், மனிதர்களுக்கு மனிதர், இப்படிப்பட்ட பலவிதமான அசம்பாவிதங்கள் எல்லாம் நடந்தேறி கொண்டிருக்கிறது பூமியில். இந்த நாட்களில் எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ரகசியங்களும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. 7வது வசனம், ஜனத்துக்கு விரோதமான ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாய் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் உண்டாகும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். நோய்களை பார்த்தீங்கன்னா என்ன நோய்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. ஸ்தோத்திரம். ஊசி, இன்ஜெக்ஷன் ஊசிக்கு மேலே ஊசி போடுறாங்க, மருந்து மாத்திரை, பல அந்த டாக்டர்ஸ் கடைசியில் என்ன வியாதின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறான். அந்த லெவலுக்கு கடைசி நாட்களில் மருந்தும் வேலை செய்யாது, மாத்திரைகளும் வேலை செய்யாது, டாக்டர்ஸ் வியாதியை கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், பல சோதனைகள், ராஜ்யத்துக்கு ராஜ்யம், இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாய் நடந்தேறும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? எதுக்காக இதெல்லாம் நடக்குது? கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்கும் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம், எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை தான் நம்மை தாங்கி நடத்தணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இன்னைக்கு என்ன நடத்தின தெய்வக்காய் ஸ்தோத்திரம். அப்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி நடத்துங்க உங்கள் வாழ்க்கையை. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். என் பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் எச்சரிப்பாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு வேதத்தில் தெளிவாய் சித்தரித்து காட்டி இருக்கிறார். சோதரம். அதனால் விசுவாசத்தில் இருக்கிறவங்க விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஆண்டவருடைய வருகை இருக்குது, அந்த வருகையில் நான் போவேன், இந்த சோதனையான காரியத்தை எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் வாழ்நாளில் கடந்து போகிற பாதையில் ஓட்டம் முடிஞ்சிச்சுன்னா அவரோடு கூட நான் காணப்படுவேன் என்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருக்கு. ஸ்தோத்திரம்.
அதனால சோதனைக்குள்ள போகக்கூடாது, கடைசி காலத்தில் போகக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வருகையில் போகணும். அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதான் இந்த காரியம் எல்லாம் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாய் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஸ்தோத்திரம் இதெல்லாம் நடந்தேறும். நம்ம இருக்க வேண்டிய இருக்கையில் கரெக்டாக இருக்கணும், போக வேண்டிய பாதையில் கரெக்டாக போகணும். ஆண்டவரோடு இசைந்திருக்கும் பொழுது இசைந்திருங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுங்க. அப்பொழுது எல்லா விதத்திலும் தைரியம். பூமியில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் எங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்துருக்காரு, முன்கூட்டியே சொல்லிட்டாரு, நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு உள்ள ஆயத்த நிலையில் இருக்க தான் இந்த எச்சரிப்பான காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்த வசனம். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். உடனே ஸ்தோத்திரம், உலகத்தின் முடிவு வராது. இவைகள் எல்லாம் நடந்தேறும் பொழுது வேதனை ஆரம்பமாகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போறாரு. கடைசி காலத்தில் வந்துட்டோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம கடைசி காலகட்டத்தில் தான் வந்திருக்கிறோம். இன்னும் ரொம்ப நாள் காலம் தள்ளாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். ஏன்னா ஆண்டவர் புறப்பட்டு விட்டார் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதனால தான் பிசாசு முடிந்த அளவுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சித்து, அதே மாதிரி ஊழியக்காரங்களை வஞ்சித்து, பூமியில பல ஆசை இச்சைகளை காட்டி அவன் வலையில இழுத்துட்டே இருக்கிற காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். அதனால நம்ம விழிப்போடு இருந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஜாக்கிரதையாய் இந்த ஆண்டோட வருகைக்கு முன்பதாக இப்படிப்பட்ட அசம்பாவிதம் எல்லாம் நடக்கும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு. நீங்க ஆயத்தமா இருந்து விழிப்பா இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி எச்சரிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் எடுங்க பார்ப்போம் சீக்கிரமா. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 15, 16, 17 வசனம். பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுவாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் ஸ்தோத்திரம் என்ன செய்வாங்களாம்? கடைசி நாட்களில் பூமியின் ராஜாக்கள், நான் பலசாலி, என்னால் ஆகும், நான் நாட்டை நடத்துறேன், இல்லைன்னா நமக்குள்ளே சொல்லுவோமே நம்ம குடும்ப தலைவர் என்னால் தான் நடக்குது, இதெல்லாம் மாறுதட்டி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யான்களும் சேனை தலைவர்களும், இந்த பூமியில இருக்கிற நாட்டாம தலைவர்கள், பஞ்சாயத்து பண்றவங்க, கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க, லீடர்ஷிப் பண்றவங்க, தேசத்தை ஆளுகிறவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களா? குகைகளிலும் கண்மலைகளிலும் என்ன செய்வாங்களா? குகைகளில் ஒளிப்பாங்களா? வர்ற சோதனை தாங்க முடியாம பலவிதமான அசம்பாவிதங்கள் பூமியில நடந்தேறி கொண்டிருக்கும் பொழுது இவைகளெல்லாம் தாங்க முடியல, குகைகளெல்லாம் மறைஞ்சிருப்பாங்களா? அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு, மறைவிடத்தை தேடி குகைகளிலும் கண்மலைகளிலும் மறைந்து கொண்டு, 16வது வசனம், பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். சோதனம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூமியை நீ பல வார்த்தைகளை சொல்லி பல விதமான அதிகாரத்தை வைத்து பூமி ஆளுகை செய்யலாம், ஜனங்களை நடத்தலாம், பல அதிகாரத்தை பயன்படுத்தி செயல்படலாம். ஆனால் கடைசி நாட்களில் பூமியில நடந்தேறி கொண்டிருக்கிற அசம்பாவிதங்களும் பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் ராஜ்யத்துக்கு ராஜ்யம் எழும்பி
செயல்பட முடியாத ஒரு காலகட்டம் வரும் பொழுது இந்த ராஜாக்களும் அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை பேர் என்ன செய்வாங்களா, குன்றுகளே, மலைகளே, குகைகளே, எங்கள் மேல் விழுந்து எங்களுக்கு பாதுகாப்பை கொடு, எனக்கு மறைவிடம் உண்டாக்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அந்த காலகட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு அதிகாரங்கள் பொய் சொல்லி அதிகாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க, பொய் சொல்லியே நடத்திட்டு இருக்காங்க. நாடு எங்கே போகுதுன்னே தெரியாது, பல விதமான சோதனைக்குள்ளாய் கடந்து போகிறது. எப்படியாவது அதிகார நாற்காலியில் உட்காரணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆளை இழுத்து போட்டு இன்னொரு ஆள், ஸ்தோத்திரம், ஒரு இடத்துல இன்னொரு இடம் அப்படி தேடி, ஸ்தோத்திரம், அதே மாதிரி அவங்களோட பிடிச்சு படிக்கிற இந்த காலகட்டங்கள். 6 பேர் தங்க சங்கிலியை அறுத்தெடுத்துட்டு போயிருக்காங்க, வடநாட்டுக்காரங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த சென்னை காவல் ஆணையர் இமீடியட்டாக அந்த ஏர்போர்ட்டில் ஃபோன் பண்ணி, அங்குள்ள இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி டக்குன ஃப்ளைட்டில் போய் 6 பேரையும் அழகாக தூக்கிட்டாங்க, அவார்டு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஸ்தோத்திரம். இப்போ அந்த காலகட்டம் மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். வெளியே போன பயம், ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கடைசி காலத்தினுடைய அனுபவங்கள். அதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் வரும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும், ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கணும், அவருடைய வருகையில் காணப்படும்படியான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்று கொண்டிருக்கணும். அதனால தான் ஆண்டு சொன்ன இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோதரம், பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, எத்தனை பேரோட சுவிசேஷம் சொல்லி இருப்பீங்க, எத்தனை நாட்கள் அநேகருக்காக ஜெபம் பண்ணி இருப்பீங்க, நடந்து போய் சுவிசேஷம் சொல்லி இருப்பீங்க, உங்க கூட வேலை செய்கிற இடத்துல சுவிசேஷம் சொல்லி இருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் அவர்கள் திரும்பாம இருந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. ஆனா கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட பெரிய ஆட்கள் எல்லாம் கர்த்தருடைய சத்தியத்தை தேவன் இன்னார் என்று வெளிப்பாடை பெற்றிருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அத்தனை அதிகாரிகளும் என்ன செய்வாங்களா, கடைசி நாட்களில் அவங்களால கிரியை செய்ய முடியாது, தப்பி செல்ல முடியாது, அவங்களுடைய பணிகளை செய்ய முடியாது. பல சோதனைக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது குன்றுகளை பார்த்தும் மலைகளை பார்த்தும் பர்வதங்களை பார்த்து எங்களுக்கு மறைவிடத்தை உருவாக்கி கொடு, எங்கள் மேல் விழுந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய கோபாக்கினை எங்கள் மேல் வராதபடி எங்களை மறைத்துக் கொள்ள என்று சொல்லுவாங்களா. ஏன்னா சுவிசேஷத்தை சொன்னோம், கேட்கல. கடைசி நாட்கள் வரும், அப்பொழுது அவங்க எல்லாம் அங்கங்க பரவுவாங்க. எங்கேயாவது நமக்கு உறைவிடம் கிடைக்குமா, சமாதானம் கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமா, பாதுகாப்பு கிடைக்குமா என்று சொல்லி ஒவ்வொரு சர்ச்சா யார் இறங்குவாங்களாம், ஒவ்வொரு சுவிசேஷம் சொல்ற இடங்கள்ல எல்லாம் ஏறி இறங்குவாங்க. ஸோ கடைசி நாட்கள்ல இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது கேட்டா கேலி கிண்டல். சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னா வரேன் பார்க்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துக்கு தப்பிக்கொள்ள சிங்காசனத்தில் இருக்கிற தேவகுமாரனுடைய கோபத்துக்கு தப்பிக்கொள்ள மலைகளே, குன்றுகளே, பர்வதங்களே எங்களுக்கு மறைவிடத்தை உண்டாக்கி கொடுங்க, ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கு நாங்கள் தப்பிக்கொள்ள எங்களுக்கு எங்கள் மேல் விழுந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. 17வது வசனம்.
Praise the Lord. அப்போ அவருடைய கோபாக்கினின் நாள் வந்துவிட்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பூமியில் கிரியை செய்கிற நாட்களாய் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எச்சரிப்பாக இருந்து அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கும். ஆண்டவருடைய வருகை துரிதமாக இருக்கிறது. அதுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பட்டினிகள், ராஜ்யத்துக்கு ராஜ்யம், தேசத்துக்கு தேசம், மனிதர்களுக்கு மனிதர், இப்படி எழும்பி தேசத்தில் பலவிதமான அசம்பாவிதங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் வேதனை. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாய் நடக்கும். இது வேதனைக்கு ஆரம்பம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பின் நாளாக காணப்படும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுங்கள், எச்சரிப்போடு காணப்படுங்கள். கர்த்தர் பெரிய காணொளி செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் எழும்புங்க. ஹல்லேலூயா.